Hi, hello, this is Staff CA 360 from TAF ICE Academy. நாம இன்னைக்கு June 25th ஓட current affairs பார்த்துடலாம். So, first one என்னன்னு பார்த்தீங்கன்னா, which Tamil Nadu minister announced the development of upgraded roadside restaurants அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து KG Arunraj, ஓகேவா? ஸோ ஹெல்த் அண்ட் ஹைஜீன் மினிஸ்டர் சொல்லலாம். சுத்தம் மற்றும் சுகாதாரம் அப்படிங்கிறதா வந்து இந்த ஹெல்த் அண்ட் ஹைஜீன், சரியா? ஸோ அப்போ அதுக்கான மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுகாதாரம் அப்படிங்கிறப்ப அப்போ வந்து அதோட உணவு முறைகள் அதுலேயும் வந்துட்டு அவர் எல்லாத்தையுமே வந்து பார்ப்பார். ஸோ அதனால் வந்து ரோட் சைட் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் ஜோன்ஸில் வந்து ஆரம்பித்து ரோட் சைடு ரெஸ்டாரண்ட்ஸ் எப்படி நம்மளுக்கு வந்து இப்போ நார்மலாக நம்ம வந்து ரோட் சைடு ரோட்டோர கடைகள் அதுலலாம் வந்துட்டு நம்ம சாப்பிட்றது உண்டு, ஓகேவா? ஸோ அதுலேயுமே அவங்க யாரையும் நம்ம குறை சொல்ல தேவையில்லை. சில பேர் நீட்டாக பண்ணுவாங்க, சில பேர் கொஞ்சம் இதாக இருக்கும். பட் வந்து இது என்னென்னா இந்த ரோட் சைடு கடையவே இன்னும் நல்லா அப்கிரேடாக பண்ணி நல்லா வந்து ஒரு எல்லாரும் சாப்பிடக்கூடிய வகையில் நல்ல ஒரு க்ளீன் அண்ட் ஹைஜீனாக இருக்கிற மாதிரி ஒரு ரோட் சைட் ரெஸ்டாரண்ட்ஸாக வந்து இதை அப்கிரேட் பண்ணி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா KG Arunraj, சரியா? ஸோ அவர் பார்த்தீங்கன்னா roadside restaurants in Tamil Nadu has announced the development of high standard roadside restaurants in cities including Chennai, Tiruchirappalli, Salem, Coimbatore and Tirupur. இந்த ஏரியாலெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ will maintain with the uniform quality standards of maintenance-ஓட இதை வந்து ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த தரம் இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஏரியாஸ்னு நோட் பண்ணிக்கலாம்: சென்னை, திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். அண்ட் ஆல்சோ அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களே ரெஸ்டாரண்ட்ஸில், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைஃபாய்டு வேக்சினேஷன் கொடுக்குறோம்ல, தடுப்பூசி கொடுக்குறது மூலிமா அவங்களுக்கு சப்போஸ் இப்போ வேக்சினேஷன் கொடுக்குறதுனால அந்த ஏதாச்சும் ஒரு டைஃபாய்டு வந்திருந்தாலோ இல்லை வரக்கூடியதாக இருந்தாலும் அதை தவிர்க்கலாம். வந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து ஏதோ பரவாத மாதிரி இருக்கிற மாதிரி, இப்போ எப்படி நம்ம கோவிட் வேக்சினேஷன்ஸ்லாம் போட்டுக்கிட்டோமோ அந்த மாதிரி டைஃபாய்டு வேக்சினேஷன் வந்தால் வந்து அது தெரியாது. டைஃபாய்டு வந்து இருக்கும், 2 நாள் காணா போயிடும், அப்புறம் வந்து இருக்கும், நைட்டு திடீர்னு வந்துட்டு குளிர் ஜுரம் மாதிரி பண்ணோம், இந்த மாதிரிலாம் பண்ணோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க, ஓகேவா? சரி, the announcement was made by the health minister KG Arunraj அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், சரியா? ஸோ என்ன இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? ஹை ஸ்டாண்டர்ட் roadside restaurants in the cities including Chennai, Tiruchirappalli, Salem, Coimbatore, Tirupur அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம், ஓகே? சரி, நெக்ஸ்ட் current affairs. At which port was North Korea's new 5,000 ton warship commissioned? சரியா? ஸோ நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5,000 டன்னில் வந்து இப்போ ஒரு வார்ஷிப், சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெரி பெக்குலியராக நார்த் கொரியாவில் அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நிறையா விதமான வார் ஹெட்ஸ் பண்ணுறது, நிறையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரீஸோட ரொம்பவும் எதுலேயும் வந்து இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கான அந்த ஸ்டேட்டஸை அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஓகேவா? நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து அவங்களுடைய அந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடாக அவங்க என்னென்ன கொண்டு வந்திருந்தாலும் அதை தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு இதுதான் கடமை, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்ப நார்த் கொரியாஸ் நியூ 5,000 டன் வார்ஷிப் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ எந்த போர்ட்டில் இப்போ கமிஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்போ போர்ட்டில் வந்து கமிஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஸோ அதோட டன் எவ்வளோ? டோட்டலி வந்து 5,000 டன் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும், ஓகேவா? சரி, ஸோ நியூ அட்வான்ஸ்டு வார்ஷிப் weighing about 5,000 ton capable of carrying various weapons and missile systems. ஸோ வெப்பனு மிசைல் சிஸ்டம் இதுக்கெல்லாம் பேர் போனது தான் நார்த் கொரியா. ஸோ நம்மளுக்கு தெரியும் அதோடைய நார்த் கொரியாவுடைய நம்போ போர்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விதமான ஒரு வார்ஷிப் முதல் வருது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் லீடர் கிம் ஜாங் என், சரியா? ஸோ பிரசிடென்ட் யார்? கிம் ஜாங் என், ஓகேவா? நம்மளுக்கு அவர் தெரியும். சரி, 5,000 டன் ஆஃப் கேரிங் வேரியஸ் வெப்பன்ஸ் அண்ட் மிசைல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த வார்ஷிப் வந்து கமிஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸில் கவர் பண்ணுறப்ப நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நம்போ போர்ட்டில் கமிஷன் ஆகிருக்கு, ஓகே? சரி, நெக்ஸ்ட். The gold mining project worth 405 crore has been launched in which state? சரி, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இட்ஸ் அ கோல்ட் மைனிங் ப்ராஜெக்டை ப்ரைவேட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ லைக் KGF நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரைவேட்டாக வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு
இன்சியேஷன் எப்போ கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 months பிஃபோரே கொடுத்துட்டாங்க. இப்போ என்னென்னா வந்து 405 crores வந்துட்டு அதுக்கான அலோகேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அது எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆந்திர பிரதேஷில் தான் ஜோனாகிரி ரீஜியனில் கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர் அன் ஏரியா ஆஃப் அபவுட் 1500 acresங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 405 crores வந்துட்டு இதுக்கான அலோகேஷன் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இது வந்து கோல்டு மைனிங் அண்ட் ஆல்சோ ப்ளஸ் கோல்டு எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராஜெக்ட்டுங்கிறதையும் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யாரெல்லாம் சேர்ந்து பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ மைசூர் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அண்டு டெக்கான் கோல்டு மைன்ஸ் லிமிடெட். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மூலியமாக பார்த்திங்கன்னா முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1 ton 1000 kg அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஆனுவலி இது மூலியமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு 2 tons ஆஃப் கோல்டு ஆனுவலி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வித் த ஸ்டேட் ரிசீவிங் 4% ஆஃப் ராயல்ட்டி ரெவன்யூ. ஸோ இது மூலியமாக ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த கோல்டு கொடுக்குறதுக்கு ராயல்ட்டி வந்து 4% ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ஜியோ மைசூர் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அண்டு டெக்கான் மைன்ஸ் லிமிடெட் இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனுவலி இது மூலியமாக 2 tons ஆஃப் கோல்டு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் 4% ராயல்ட்டி வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. அண்ட் இது ஓவர் ஆஃப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1500 acres ஜோனாகிரி ரீஜன் ஆஃப் கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இதுக்கான அலோகேஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 405 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கண்ட் அஃபேர்ஸ். Who became the first woman president elected by the people of Peru? ஸோ பெருவோடைய இப்போ நியூ உமன் பிரசிடெண்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3 times அவங்க எலெக்ஷனில் நின்றுருக்காங்க. பட் அவங்க ஜெயிக்கலை. ஆஃப்டர் டு தட் இப்போ வந்து ஆஸ் அ உமன் பிரசிடெண்ட்டாக ஃபஸ்ட்டு உமன் பிரசிடெண்ட் ஃபார் தி பெரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்திருக்காங்க. பெரு வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு பிரசிடெண்ட்டாக இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்ப்போம். ஓகேவா? ஸோ இவங்களோட ஃபாதர் வந்து 90s அவர் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. ஆஃப்டர் டு தட் இப்போ தான் வந்துட்டு அவங்களுடைய பொண்ணான இவங்க வந்து ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடெண்ட் எலெக்டட் பை தி பீப்புள் ஆஃப் பெரு ரிசீவிங் 50.11% ஆஃப் தி vote வந்து வாங்கி இவங்க ஜெயிச்சிருக்காங்க. கேக்கோ ஃபுஜிமோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Who won gold in the 25-meter standard pistol individual event at the ISSF Junior World Championship 2026? சரியா? இந்தியன் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் தான் ISSF. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25-meter ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் இண்டிவிஜுவலில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா அபினவ் தேஷ்வால் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? கொஷினுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வானிகா அண்டு ஷர்வாட் ஷிபா நர்வால். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் அடிச்சிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா வந்து 10-meter ஏர் பிஸ்டல் மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? வானிகா ஷராவட்டும் ஷிவா நர்வாலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட்டு 10-meter ஏர் பிஸ்டலில் வந்து சில்வர் ஓன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அபினவ் தேஷ்வால் பார்த்தீங்கன்னா 25-meter ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் அபினவ் தேஷ்வால் ஜட்டின் அண்ட் அபினவ் சௌத்ரி இவங்க 3 பேரும் சேர்ந்த டீம் வந்து சில்வர் ஓன் பண்ணியிருக்காங்க. இதில் 25-meter ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் மென்ஸ் டீம் ஈவெண்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான். ஸோ என்ன திரும்ப பார்த்துடலாம். இண்டிவிஜுவலில் 25-meter ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் ஈவெண்ட்டில் வந்து அபினவ் தேஷ்வால் கோல்டு வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் வானிகா ஷராவத்தும் ஷிவா நர்வாலும் சேர்ந்து சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. இதில் 10-meter பிஸ்டல் மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட்டில். நெக்ஸ்ட் அபினவ் தேஷ்வால் ஜட்டின் அபினவ் சௌத்ரி இவங்க 3 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வின் பண்ணியிருக்காங்க 25-meter ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் மென்ஸ் டீம் ஈவெண்ட்டில். ஓகே, சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாமா? ஸோ சம்விதான் ஹத்யா திவாஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா June 25th அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 1975 இப்போ வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு 21 months வந்துட்டு எல்லாருமே நேஷ்னல் எமர்ஜென்சியில் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இருந்தக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் பீப்புள் எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆனதுனால அவங்களுக்கான ஒரு அப்சர்வன்ஸாக அதை கமாமரேட் பண்ணுற வகையில் இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சில ஆண்டுகளாக தான் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா
இந்த டேயை வந்து ஒரு அவேர்னஸ் டே ஒரு அப்சர்வ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். சரியா? ஸோ பண்ணிகிட்ருக்காங்க. ஜூன் 25 சம்விதான் ஹத்யா திவாஸ். ஓகேவா? ஸோ June 25 to mark the anniversary of the emergency imposed in India in 1975. Okay, next. What is the theme of the day of the Seafarer 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீஃபாரர் அப்படின்னா வந்து கடல் கடந்து, சரியா? இப்போ நம்மளுக்காக வந்து கடல் கடந்து போய் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஒரு கேப்டனாக இருந்தாலும் சரி, ஸோ வேறு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, படிக்க போனாலும் சரி, யாராக இருந்தாலும் வந்து சீஃபாரராக இருக்கவங்களுக்கான ஒரு டே தான் இதை அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கேரிங் வேர்ல்ட் ட்ரேடு, கேரிங் ரிஸ்க் அண்ட் ஆல்சோ இந்த ட்ரேட் பண்ணிட்டு போகிறாங்க வராங்கல்ல, அப்போ வந்து அந்த கடல் சார்ந்து போகிறது அது எல்லாமே வந்து இட்ஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கான ஒரு டே அது ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. சீஃபாரர்ஸ் டு குளோபல் ட்ரேட் அண்ட் ஹைலைட்ஸ் தி ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் they face while transporting goods across the world. ஸோ நம்ம கூட ரீசெண்டெல்லாம் பார்த்துருப்போம். எப்படின்னா வந்துட்டு பெரிய அளவில் வந்து நடுவில் வந்து ஒரு புயலோ எது வந்தாலும் பார்த்திங்கன்னா கடல் எந்த அளவுக்கு அப்படியே கொந்தளிச்சுட்டு அவங்க அந்த அவ்வளோ பெரிய ஷிப்பையும் தூக்கி அடித்து போகிற அளவுக்கு பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு டேயாக வந்துட்டு இதை வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். வாட் இஸ் த தீம் ஆஃப் தி வேர்ல்டு விட்டிலிகோ டே 2026? விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் பேச்சஸாக ஆரம்பித்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் ஸ்கின்ல. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் இது வந்து பார்த்திங்கன்னா க்யூரபிள் தான் சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து அதை இது பண்ணிடணும்னா அது க்யூரபிள் தான் சொல்கிறாங்க. அந்த டைப் ஆஃப் அந்த டிசீஸ் இட்ஸ் அ ஸ்கின் டிசீஸு. ஸோ அதுக்கான தீம் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரம் ஸ்டிக்மாஸ் டு ஸ்ட்ரெங்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த டே எய்ம்ஸ் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் விட்டிலிகோ அண்ட் என்கரேஜ் கான்ஃபிடென்ஸ் அண்ட் இன்க்ளூஷன் ஃபார் பீப்புள் லிவிங் வித் தி கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.